16 பதில் சொல்லுவார். அவர் என்ன சொன்னாலும் கைதட்டு, என்ன சொன்னாலும் அம்பளிப்பு வாங்கி இன்ன வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்கத்து பெருமை சேர்த்தானே ஒரு மனுஷன் முத்தப்பா சந்திச்ச வேணா. அவரும் கண்ணை திறந்த ஒளியில பாடிக்கிட்டே செத்து போயிட்டாருனே. என்னடா கட்டிங் இல்லாம வரமாட்டானடா, செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் உடம்பு கனத்தாலும் தன்னுடைய குரல் மூலம் சூப்பர் சிங்கருக்கு போய் இன்னைக்கு திரைப்படத்தில் வர்றான்டா. நம்ம இந்த இழுப்பகுடிக்கு பக்கத்தில் உள்ள கோதம்பங்கலம் கண்டெடுத்தேங்க அண்ணன் முத்துச்சிரிப்பியை சந்திச்ச வேண்டானா. முத்துச்சிரிப்பியை சந்திச்சு ஒரு நாளைக்கு மட்டும் 80 சம்சா வாங்கி கொடுப்பேன். நான் அமெரிக்காவில் பாடிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வீட்டில் இருக்க முடியுங்க அண்ணன் சொன்னானே. அதுக்கப்புறம் நாடக உலகத்திலேயே வேஷம் போட்டு வெளியில் வந்தாருன்னா ரோஸ் கலரில் தெரியும். தக தகன்னு அப்படி மின்னுவாப்புல. உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். காமெடி நடிகராக நடித்து 2 திரைப்படத்தில் கதாநாயகன் நடித்த எங்கள் அண்ணன் புரட்டா சூரி அவருடைய மாமா தான் ராசாக்கூர். என் சித்தப்பன் 5.5 கட்ட ஆறுமுகம். ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத இந்த ஆறுமுகத்துக்கு காட்டாத, ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத ஆறுமுகத்துக்கு காட்டாத, ஏ ஆகாதும்மா ஆகாது இந்த ஆணவம் உனக்கு ஆகாது. சிவரஞ்சனி அக்காட்ட அந்த பாட்டை பாடுவார். என் சித்தப்பன் ஆறுமுகத்தை சந்திச்சவன்டா நான். அவரு செத்து போயிட்டாருண்ணே. ஆறுமுகம் செத்து போயிட்டாரு. அவ சொல்றானே இந்த ஈனப்பயமே. செத்தவங்க பேரெல்லாம் சொன்னா அப்புறம் என்னன்னே பண்றது. அதுக்கப்புறம் மேடையில் அவர் பேசும்போதே ஒரு குரல் இப்படித்தான் இருக்கான். சார் பற்றதா, சார் இருக்கிறதா, பனையில் வளவனோட பிரம்மனுடைய படைப்பு யாரு தெரியுமா? திருப்பவனம் அருகாமல் உள்ள சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் அருகாமல் உள்ள அள்ளி நகர ஆதிநாராயண சந்திச்சவன்டா நானு. அப்போ வேல்ல தூக்கிக்கிட்டு போய் இறந்து போயிட்டாரு அவரு. நீங்க 4 பேர் நாடகத்துக்கு வந்தீங்களா, கேதம் சொல்ல வந்தீங்களாடா? பூதி பண்ணிட்டாரா ஜெய மாதவன். உண்மையிலேயே நாடக உலகத்தில் அந்த சின்னஞ்சிறு வயதில் எப்படி பேர் வாங்கினாரோ அதே பேரும் அந்த ஆள் நல்ல மனசு இது வரைக்கும் நான் மாறலை. எத்தனையோ நடிகரை நான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் பேரானவனையே குணங்கள் மாறும். மாறாத ஒரு கலைஞன் அப்படின்னா என்னுடைய மாப்பிள்ளை கருங்குளம் ஜெயமாதவன். ஆனால் மேடைக்கு வந்துட்டா நான் கோமாளி, அவர் சாமியார். சாமியார் வேஷத்துக்கு மட்டும் நீ பேசு. பப்புனுக்காரையும் பூரா உனக்கு என்ன ரூம் பாயா? வாளியில் தண்ணி ஒன்று சொல்லுவேன், நாளைக்கு சுழுக்கு எடுக்க சொல்லுவேன். அப்புறம் உனக்கு சுழுக்கு எடுக்கிறீங்கவா தம்பி? இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணது இந்த 4 பேர்த்தில் யாருங்கய்யா? நீங்கள் சொல்லுங்கய்யா, ஊருக்கார ஐயா சொல்லுங்கள். இந்த 4 பேர் உட்காந்துருக்காங்கல்ல பக்கமேல என் தம்பி. அதான் அந்த ரெட்டையாளம் கிராமத்துக்கு 2 பேர் இன்னைக்கு உலகம் பூரா அந்த ஊரை தெரிய வச்சுட்டியாப்பா. ஒன்று இந்த மிருதங்க வாசிக்கிற என் தம்பி காளீஸு, இன்னொன்று என் தம்பி ரெட்டையாளம் வெங்கடேஸ்வரன் நாரதன். என் தம்பிகளெல்லாம் நல்லா இருந்தாத்தான் அந்த அண்ணன் நல்லா இருக்க முடியும். அவங்க வாங்குற பேர் அந்த கிராமத்துக்கும் பெத்த தாய் தகப்பனுக்கு தான்டா பெருமை. வாழ்த்துக்கடா. நானே தட்டிக்கிறேன் தானே. அந்த ஊரில் பருப்பே வேகலையடா. நான் என்னடா பேசின தொகையை கொடுங்கய்யா, நான் சிம்படுங்காமல் ஊருக்கு போகிறேன். சரி சரி சரி, சொந்தக்காரங்களே இப்படி பண்ணினா நான் எங்கே வரேன்? ஐயா அந்த துண்டு இன்னும் 800 துண்டு இருக்கே. எதுக்கியா இன்னும் 800 துண்டு இருக்கே? மறந்தாக்கில் ஜவுளி கடையை கொண்டு வந்து இங்கே கடை ஓட்டியலாம். இந்த உள்ள ஒரு டீ கொடுத்த ஒரு தம்பி எங்கப்பா? நல்லவன் நீயானா? ஆனால் உள்ள வந்து டான்ஸுக்காரி பிள்ளை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டே என்னமோ கலக்கிறான்டா. மாடு புடி மாடு ஒரு அண்டா கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா. அவ்வளவுதான் சாமி, வாங்க வெளியில தைரியம் இருந்தா வாங்க. ஏய் ஆமா மாட்டேங்க வாடா நீலண்டா யானே போய் நீ கலிச்சேரி எம்கேஆர் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டாதான். எங்கள் அப்பா தான் இன்னைக்கு வயசுக்கு வந்த நாள், காலையில் கேக்கு வெட்டணும், அதனால ஒன்றும் செய்ய மாட்டேன்னு கூட்டுவான். என்னடா வரப்பு வெட்ட போகிற மாதிரி போகிறேன். ஆளை கூப்பிட போகிறானா இல்லை ஆளவே கூப்பிட போகிறானா? நீல கண்டே அப்படித்தானே நட இருக்கு. ஏய் ஜெயமாதவா
உள்ள கை கலப்பெல்லாம் இருக்கக்கூடாது. உள்ள ஒரு ரெவடி வச்சிருக்கேன். மருதமணி கராத்தியா சுழட்டி அறா. அவனே அடிச்சுக்கிட்டு மருதமணி விட குழக்கம் வச்சிருவேன். இப்போதான் குளுக்கோஸ் ஏற்றி போட்டு வந்திருக்கேன். தம்பி உன் தங்கச்சி சப்புக்கு பிள்ளை பிறந்துருச்சுடா. அண்ணே சப்பு குழந்தை பிறந்துருச்சா? ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளையானே? அதுதான் டாக்டர் அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. அது என்ன பிள்ளைனே தெரியல. கண்ணை கரையர்னு இருந்தா டாக்டர் உடனே அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காரு. கண்டே பிடிக்க முடியல. ரத்தம் என்னமோ மஞ்சள் நிறத்தில் இருக்குன்றாங்க பிள்ளைக்கு. அது எந்த வகை கருமமோ? ஒரு வேளை கிடமாட்டில் தப்பிடுச்சா? தம்பி தம்பி பூதி பூதி நம்மளே எப்படி கட் பண்றாங்க. சாமியாரை வர சொல்லுங்கய்யா. கிராமத்து பெரியவங்களை எங்க அப்புகளா வர சொல்லுங்க. பத்தியா என் பேரை கேட்டாலே உனக்கு வயிற்ற கலக்குதே. நீ எதுக்கு புரட்டாதீங்கன்னு? ஆமா இப்ப பெரிய ஏஆர் ரகுமையா மியூசிக் போடுறாரு. ஒரு ரூபாயை தொலைச்சு விட்டாங்களோ போல. சோல்ட்ரு 35 கையை இறக்கும் போதுமாங்கயா டெய்லர் நினைச்சியா? வணக்கம். தலைப்புச் செய்திகள். தமிழனுடைய கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? உண்மையா இருக்கேன். நான் உங்களோட மன்னிப்பு கேட்டுக்கணும். ஏன்னா தெரியுமா, ஒரு மிகப்பெரிய அறிவாளியை ஏன்னா உள்ள வயதினுடைய பேச்சை சிந்தனைக்கு உட்படுத்தினேன். ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருந்து என்னை வீழ்த்துவதற்காக நீங்க 19 புராணம் படித்திருந்தால் உங்களை பற்றி தவறான பதிவை நான் இங்க பதிவு பண்ணிடக்கூடாது இல்லையா? அதான் நான் உங்களை மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முதல் ரேஷன்கள்ல பதிவு பண்ணு. மண்டவள் வந்துருவாங்க. தை இல்லப்பா, புலவர்களுக்கு சர்ச்சை இருக்கலாம், ஆனா சண்டை இருக்கலாமா? போதும் போவோம் பேச்சலாம். நீ எப்படி ஊசி ஏற்றுவேன்னு எனக்கு தெரியும். இல்ல உண்மையிலே இந்த நேரத்தில் உங்களை போன்ற அறிவாளியை ஏன்னா நனிந்து பெறக்கூடிய இந்த நாடக கலையை கடந்த 38 ஆண்டு காலமாக கட்டி காப்பாற்றக்கூடிய உங்களை போன்ற பேச்சை நிறுத்திட்டு போயிடும். மூக்காந்தட்டில் அடிச்சு போடுவேன். மறுமீன் கூட பார்க்க மாட்டேன். பெருமையை தானப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 38 வருஷம்னா ஊருக்கார ஊரம் கிளட்டு பையன் என்ன நினைக்கவா? உங்க தாத்தா காலத்துல இருந்து நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா, அந்த பரம்பரையை குறிப்பிடுவதற்காக உங்களை போன்ற ஒரு பழம்பெரும் நடிகரை சந்தித்ததில் பழம்பெரும் நடிகரை சந்தித்ததில் எனக்கு ஆத்ம திருப்தி. ஆனால் தாங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? என் பொண்டாட்டிக்கு நான் புருஷன். தங்களை பற்றி விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துக்கு உரிமையான ஆள் நான் தான். இப்ப என்ன கேளுங்களேன். நீங்க யாரு? அபிஷேக பிரேசமா அலங்கர பிரியா விஷ்ணு சத்திர பிரியா சூர்யா. அவிசாரியா போனேன், குச்சிக்காரியா போனேன், லம்பாடியா போனான்னு ரைடு ஓவர். ஏப்பா வோல்டேஜ்ல போட்டு அது அவிசாரியா போனேன் இல்லப்பா, அபிஷேக பிரியா சிவா. சிவா இந்த வரிசையிலே வருகின்றது என் 22வது உற்று பாருங்கள். தெரிகிறதா? நீ மேகி பாக்கெட்ல பாத்திருக்கேன். மேகி பாக்கெட்ல மேகி பாக்கெட்ல இருந்தா ஏய் அது இல்லப்பா, அடையாளம் இருக்கால. உனக்கு அடையாளம் தெரியுமா? அது காலையில ராஜபாட்டு பாடுவாரு. அந்த அடையாளம் இல்லையா? இப்ப கையில வேலோடு வந்தால் நம்ம யாருன்னு சொல்றோம்? முருகன். துதுக்கியோடு வந்தால் விநாயகர். புலி தூக்கிட்டு வந்தால் மணிகண்டன், ஐயப்பன். அதை போல நன்றாக உற்று பாருங்கள். தலையிலே சடாவோடு இருக்கிறதா? இருக்கு. நெற்றியிலே திருராமம் இருக்கிறதா? கையிலே சப்ததாள கட்டை இருக்கிறதா? இருக்கு. இடுப்பிலே மகதியால் இருக்கிறதா? இருக்கு. இதை பார்க்கிற பொழுது நான் யார் போல் தெரிகிறது? இதுவரை நேரம் இதை பூரா பேக்குள்ள வச்சு தொடச்சுக்கிட்டு தெரிஞ்சா உள்ள அதையெல்லாம் கேட்கலையா உன்ட்ட? ஓ கேட்க இல்லையா? ஒரு மிகப்பெரிய அறிவாளி இப்படியா பேசுறது? எவ்வளவு தோரணையாக நான் கூறிக்கொண்டிருக்கேன். சாமியார் மாதிரி தெரியுது. அட சாமியார் எந்த சாமியாரு? எனக்கு தெரியாது. கலையர செஞ்சேன், அகோரின்னு தெரியும். சூத்து ஊத்தி பைய ஒருத்தேன். எப்பா அவரை சொல்லலையா? இந்த ரூபங்களை பார்க்கிற பொழுது யார் போல் தெரிகிறது? ஏதோ முனிவர் போல தெரிகிறது. எனக்கு தெரியல. முனிவர் தாயா? உன் பேச்சுல ஒரு அடக்கம் தெரியவில்லையே. நான் எதுக்கு அடக்கப்படணும்? அப்ப நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான பொய்யான சந்தேகமா இருக்கு. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். இவரே ஆணவம் அழிவின் சத்ரு. நான் பேசுறேன்னா என்னுடைய கதாபாத்திரம் நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுதேன்னு நாக்கலாம் வச்சு நீங்க எல்லாம் ஆடலாமா? கட்டைக்கிட்டு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? போனே கோவித்துக் கொள்ளாதீர்கள். இந்த சரி மகிழ்ச்சியப்பா. தாங்கள் யார் என்று எங்க அப்பா இருக்காரு. இன்னுமா புரியல உனக்கு? தெரியல யாருன்னு. தமிழருடைய மாண்பெண்ணையா? வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு. பலை. வந்தாரை வாழ வைப்பது தென்னையும் வைக்கலாம். செம்மண்ணுக்கு தரைக்கு நல்லா வரும். அட சரித்திரம் என்ன சொல்லுது? சரித்திரம் என்ன சொல்லுது? மைத்த புடுங்க சொல்லுது.
முடிஞ்சு ஜோலி. வார்த்தை சரியாக பிரயோகப்படுத்துறது. தேவையில்லாதது. நான் அப்படித்தான் பேசுவேன். ஒரு எதிரி இல்லாம அவனை பத்தி பேசக்கூடாது. நான் உள்ளதானே இருந்தேன். நீங்க என்ன சொன்னீங்க? மாலியை தூக்கிட்டு வரணும்ன்றியா, ஒருத்தன் காலை கலரணும்ன்றியா, ஒருத்தன் காலை அமுக்கணும்ன்றியா. அந்த உங்களுடைய வன்மத்தை கேக்குறீங்க. சரி, சொன்னது உண்மைதாயா. நீ என்ன செய்யணும்? ஆளுநர் சோப் போட சொன்னல. போட முடியாது. ஒரு வார்த்தை போட முடியாது. ஏன் போட முடியாது? போட்டு தான் அவளுக்கு வந்தது வள்ளி. வள்ளி ஆளுநர் சோப் போடும். வள்ளிக்கு துணையா வந்தேன்னா பரண மட்டும் தான் அமைப்பேன். இல்லையே, நீ ஒரு 5-6 வருஷத்துல இவ்வளவு பாயிண்ட் பிடிச்சு பேச மாட்டியே. இப்ப என்ன இப்ப மீட்டர் பாக்ஸ் மாட்டி இருக்கேன். முதன்முறையாக நாடகக்கலை வரலாற்றுல நம்பிராஜன் ஒருத்தரை வீரத்தேவன் கூட சேர்ந்து பார்க்கறதே எனக்கு மகிழ்ச்சி. வாய கழுவியா? அதுக்கு அண்ணையா? நம்பிராஜன் நம்பிராஜன் இல்லையா? இப்ப நம்பிராஜனுக்கு அப்பா நினைச்சா? நம்பிராஜன் ராஜ தோரணை இருப்பாரே, தோரணையே சரியில்லையே. நம்பிராஜனா இல்லையா? தாங்கள் நம்பிராஜன் இல்லையா? நீ நம்புனதே ராஜன் இல்ல. இல்ல, என் கேள்வி இது பதில் இல்லையே. இல்ல, ஏன் அப்படி 2 பேரும் கத்திக்கிட்டு இருக்கீங்க? சாமி யாரு? டேய், இப்ப யாருக்குடா நான் பதில் சொல்ல? உனக்கா இல்ல இருந்தாலுக்காடா? என்னையதான் சொல்ல. என் சிங்கத்துல பேசி பாரு. டேய், சரி, சத்தமிடவில்லை என்று உங்கள் தம்பி எடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆளுநர் சோ என்று சத்தமிடவில்லை. ஏன் இருவரும் சத்தமிடவில்லை? ஏன் சத்தம் போடணுமா? போட்டதானா? போடணும். உன்னை இவரை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. மிஸ்டர் அஜித் குமார் அடிப்பன். யாரு கத்தைட்டு அடிப்பாரா? ஆளுநர் சோ என்ற சத்தத்தை இடவில்லை. பயமா இருக்கே அவரை பார்த்தா. பரவாயில்ல. ஜெயமாதவா, மருதமுனிய பார்த்து பயந்தவன்னு ஒத்துக்கிட்டேன். ராஜ தோரணை இருக்கிறாரப்பா. ஒரு கேள்வி கேளுங்க. வெட்டி வெட்டி இழுத்துறேன். இவரை நீ காலையில ஆளை வச்சு அடிப்பாருன்னு பயமா இருக்கு. கேள்வியா? என்னை பார்த்து பயந்து வர போய் கேள்வி கேட்க சொல்றியடா. அவர் போய் என்ன கேள்வி எடுத்து தப்பித்து போயிட முடியுமா? உனக்கே நான் தானடா வந்து வர சொன்னேன். எல்லாமே தெரியுமா ப்ரோ? எல்லாமே தெரியுமா? உன் கூட வந்தா நான் சும்மா வர முடியுமா? இல்ல சாமியார சந்தித்தா சும்மா சந்திக்க முடியுமா? 19 புராணம் படிச்சு வந்து தோரணையை பார்க்கின்ற பொழுது புராணம், இதிகாசம், இலக்கியம், காப்பியம் கரைச்சு குடிச்சிருப்பார் போலயா. கரைச்சு குடிச்சு மட மட மடன்னு வெளியே ஏத்தி விட்டுட்டேன். சும்மா 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 வர முடியாது. உங்களிடத்தில் என்ன கேட்பது என்பது எனக்கு புரியவில்லை. நான் சும்மா வர முடியாது. தம்பி ராதாகிருஷ்ணன் என்கிட்ட கேள்வி கேட்கறது. தேவி ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுங்க. டக்கு 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 அப்படா. அண்ணாதே அரை வாங்கிட்டு போறீங்க. வாடா, உன்னை தூங்க போட்டு தாண்டா தாடி வந்தேன். தேடி வந்தேன். தாடி வந்து ஐயா ஒரு கேள்வி கேளுங்க. விமிச்சு தாக்க முடியலையா? 3800 கேட்கிறாயா? இவ்வளவு படிச்சவர்கிட்ட நான் சாதாரண கேள்வி என்ன கேள்வி எப்ப ரொம்ப புரியாம நின்று கொண்டிருக்கிறேன். கேள்வி கேட்கறீங்களா? அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆமா. பாரதம், மகாபாரதம் இதிகாசத்தில் மிக முக்கியமானது ராமாயண மகாபாரதமும். இதிலே மக்களுக்கு கருத்துக்களை சொன்னது மகாபாரதம். மகாபாரதத்தை எழுதியவர் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? எழுதியவர் கேட்கறீங்களா? ஆமா. இல்ல, இது உங்களுக்கு சாதாரண கேள்விதான். ஏன்னா உங்களை போன்ற ஒரு பெரும் புலவருக்கு இது மிகச்சிறிய கேள்விதான். இருப்பினும் என்ன அறிவு கட்சியோடு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். பாரதத்தை எழுதியது யார்? எழுதியது மனிதன் தான். எழுதியவர் யார்? டேய் நீ போடா. கம்பர். மூதேவி அதுவும் தப்பு தான்டா. போடாங்க. ஒட்ட கூத்தர். டேய் அரை வாங்காம ஓடி போயிரு. நீங்க வா. மகாபாரதம் யார் எழுதுனது? மகாபாரதம் யார் எழுதுனது? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மகாபாரதம் யார் எழுதுனது? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மரியாதை மரியாதை. ஏண்டா மிகப்பெரிய அறிவாளி. மரியாதை. அறிவாளி நம்புனே. போடா வாடான்னு பேச. மரியாதை பேசணும். மரியாதை. என்னடா பதிலும் சொல்ல மாட்டேன் கோவம் பண்ற. யாரா? போடாவா போடா வாடான்றீங்க. மகாபாரதத்தை எழுதியது யார்? ஏய் ஜெயமாதவா. ஏய் என்னடா அது? நான் நாரத மகனியனுப்பா. நாரத மகாமுனிவன். உங்களை கூப்பிடலையா? என் தம்பி இங்க உள்ளுக்க 2 பேர் இருக்காங்க. அப்படியா? அவங்கள கூப்பிட்டான். சரி மகாபாரதம் வேணாம். ராமாயணத்தை எழுதியது யார்? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியுமியா. உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க. ஏய் அப்ப இவன் என்னடா கேள்வி கேக்குறது? ஏதாவது உங்களுக்கு தெரியாத கேள்வி. சிலப்பதிகாரம் இருக்கிறது தெரியுமா? 50 காப்பியங்களில் மிக முக்கியமானது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பேசுமா? சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார்? எது வேணாலும் பேசுங்க. சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப எனக்கு தெரியாதுப்பா. தெரியும். இவன் ஆர்வத்தை பார்த்தா எனக்கு பயமா தெரியும்னு சொல்லிட்டீங்க. விழுந்து கடிச்சு விடாமல.
சரி, மணிமேகலை இருக்கிறது தெரியுமா? மணிமேகலை தெரியுமா? மணிமேகலை நல்லா தெரியும், மதுரையில டான்ஸ் ஆடுது. அந்த மணிமேகலைடா, கதையை தெரியுமா? போடா. 50 காப்பியங்களிலே மணிமேகலை தெரியும். அது எனக்கு தெரியாது. தெரியும்னா அவர் சொல்ல மாட்டாப்ல. எனக்கு மணிமேகலை பற்றி தெரியாது. எங்கே கூறுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்ற கேள்வியை என்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிற பாக்குறீங்களா? என்னடா எதுக்குடா நான் பதில் சொல்லுவேன்? ஐயா, அவன் மெண்டல் மாத்திரை போடுவேன். நேற்று மதியத்தோட மாத்திரை முடிஞ்சு போச்சு. நாளைக்கு இதை முதல்ல சொல்லிருக்கேன். இதுல வேற இவனை பார்த்து பயந்து வேற நின்றுடா. ஐயா, இது வரைக்கும் ஒரு 80 பேர்த்த லூஸ் ஆக்கி விட்டுருக்கேன். இன்னைக்கு கெடுத்துட்டாங்க 2 பேர் சேர்ந்து. நீங்க யாருன்னு சொல்லுங்க. என் முதல் கேள்விக்கு இன்னும் நீ பதில் சொல்லவில்லை. கோமாளியா மாறினார்ல மகாராஷ்டிரம். ஆமா. வாயா, நீ இன்னொன்னு சொன்ன பாத்தியா? ஆமா. ஆண்கள் தானே காவல் பார்க்கணும். ஆமா. நான் சொன்னேன். ஆமா. நீ என்ன சொல்ற? ஆண்கள் உழுது பயிரிடுவது, பெண்கள் திணைப்பணம் காப்பது அப்படின்னு நீ சொல்றீல. ஆமா. இப்ப ஆண்களுக்கு என்ன வேலை? திணைப்பணம் காப்பது, உழுது பயிரிடுவது. ஆமா. உழுதாச்சா? உழுதாச்சு. பயிரிட்டாச்சா? இட்டாச்சு. அப்புறம் இங்க என்ன வேலை உனக்கு? இருப்பம்யா. எதுக்கு வந்திருக்க? திணையும் 70 நாள். 70 நாள்ல ஆமா. சரி வந்துட்டீல, பிரச்சனை இல்ல. புராணம் இதிகாரம் அதுவும் சகல காளி சொன்னாப்ல 19 புராணங்களை முறையாக படித்தீர்கள் என்று. அதை சொன்னவன்ட்ட போய் கேளு. அவர் வார்த்தையால் பிரயோகப்படுத்த 18 தாங்க. அவங்க பிடிச்சாங்க. ஏய் விட்டு ஒரு 8 நாள். சரி, 18 தெரியுமா உனக்கு? தெரியும். பேசுமா? தெரியும். பேசுமா? பேசுவோம். வா, இருவர் களத்துல குதிப்போம். ஆமா. வா. பிரம்மபுராணம், வாயுபுராணம், பச்சைபுராணம், தலபுராணம், அமர்புராணம், அற்புதம், குருபுராணம், பிரம்மபுராணம், பிரம்மணிகை, கவிதம், அற்புதம், வாயுபுராணம், கந்தபுராணம். ஓம் கிரீம் சிரமதா, ஓம் கிரீம் சுனதா, ஓம் கிரீம் சுனதா, சதரதரதரதரதா, ஓம் நெய் எடுத்துட்டு வாங்கோ. டேய், இது எங்கடா 18 புராணம்? நெய் எடுத்து வாங்க இல்ல, 18 புராணத்து பெயர். அதைத்தான் நான் சொன்னேன். இது 18 பேர் இல்லையே. பேர் சொன்னேன் இல்லையா? வேமாயன் சொல்ற, நிறுத்தி சொல்லு. ஆ. பஞ்சபுராணம், வாயுபுராணம். அதான் என்ன வெடா வெட்டுதா? அடிச்சு பல்ல பத்தி விடுவேன். அதான் சொல்லு. பேர் என்ன? பிரம்மபுராணம், பத்மபுராணம். அதான் அதான் என்னடா கையை மட்டும் ஆடுது, வாய் வரக்கல? அதான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன் காதுல விழுகலையே? விழுங்க. நாணியல் காதுக்கு மட்டும் விழுங்க. நீ நாணியா கேனியா? நீ வாங்க. இங்கிட்டு போ. ஒரு இந்த மைக்ல அப்படி கேட்டு தந்தல. இப்ப பேசுவோமா? வா. பிரம்மபுராணம். இவன் வேற இடையில போகுது. டேய், நல்லா சொல்லு. பிரம்மபுராணம். ஒண்ணு நீ சொல்லு, என்ன சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க, என்ன சொல்ல முடியும்? நான் சொல்லவா? பிரம்மபுராணம். என்னடா வா? ஓ வா. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரிவர்ஸ் வா. ரிவர்ஸ் வரா. மறுபடியும் பேக் வா. ஏய், முன்னாடி மட்டும் தான் போக முடியுது. போட்டோம். பிரம்மபுராணம், பத்மபுராணம், பவிஷ்புராணம், வராகபுராணம். வரதுட்டேன். இவன் போயிட்டேன். எனக்கு 350, அவனுக்கு ஒரு 400, உளுந்தோட ஒரு 8. இதெல்லாம் புராணத்து பேர்ல வருது. காலையில அவங்க சம்பளத்தை பட்டு நான் கணக்கு படிக்கிறேன். சரி படியா, நீ ஆனா ஒட்ட குத்து சொன்ன பாத்தியா? ஆமா. எனக்கு அங்கேயே மன மகிழ்ச்சி வந்தது. ஏன்னா ஒரு அறிவாளியால் மட்டும்தான் ஒட்டக்குத்தன்ற வார்த்தையை பிரயோகப்படுத்த முடியும். ஆமா. ஏன்னா ராமாயணம் எழுதுற 2 பேர்ல ஒட்டக்குத்தர் இருக்காரு, கம்பர். இருவரும் சேர்ந்து எழுதினார்கள். ஆமா. படிச்சிருக்கீங்களா? ஆமா. வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன். எத்தனை? ஒண்ணுதானே? நீங்க என்ற 7 காண்டம் இருக்கிறது. போயாங்கிட்டு பெரியாஜிபத்துல கிலோ கணக்கா வத்துக்கிட்டு இருக்காங்க. கிலோ கணக்காவா? ஆமா. என்ன கிலோ கணக்கா? சின்ன பையெல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது அதை குப்பையில எடுத்து பலூன் ஊதி விளையாடுவாங்க. புரியலையே. ஏய், ஒரு காண்டம் 650 ரூபா நான் வாங்கியிருக்கேன். ஐயா 3 கிலோ 100 ரூபாய் வாங்கி தரேன். வாவேன். என்னடா பேசிக்கிறீங்க? உனக்கு புரியலையே. அதேங்க. இதை வாங்குவதற்காக திருச்சி முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. மதுரை முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கலையே. ஏன்ட்டு அலைஞ்சிருக்கலாம்ல, அள்ளி தந்திருப்பில்ல. என்னடா அள்ளி தந்திருப்ப? நீ சொன்னது பாத்தீங்களா? பிளாக்ல வர ஓட்டுறேன். புத்தகத்தையா? அந்த காண்டம் தாயா. காண்டம்னா புத்தகம் தானே. அதே பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம். நான் சொன்னது கச்சக் கச்சக் லாக் லாக். ஒட்டக்குத்தன் சொன்னீர்களே, மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா ஒட்டக்குத்தனுக்கு ஒட்டக்குத்தன் பேர் வச்சாங்க? ஒரு நாள் வந்து ஒட்டகத்துல போய் குத்த வச்சிருக்கேன். அதனால இல்ல, வெட்டப்பட்ட தலையை ஒட்ட அதாங்க எனக்கு தெரியுங்க. சரி சொல்லு, கதையை சொல்லு. ஒட்ட போன தலைய வந்து வெட்டப்பட்ட தலையில வெட்டப்பட்ட தலைய வந்து அவர் ஒட்டி வச்சதுனால அவருக்கு ஒட்ட. அது உண்மைதான். நீ சும்மா சொன்னீங்க என்னமோ, அதான் உண்மையும் கூட. அவர் கவி பாடி ஒட்ட வச்சார். கவி பாடுறாருல. ஆமா. என்ன கவி? ஆளுமா டோலுமா இசாலக்கடி ஒட்டுமாண்டா கை தட்டலாம் முடிஞ்சு சொல்லி. ஏய், இந்த காலத்துல இப்படி சொன்னதாங்க என் bro. இதுக்கெல்லாம் பதில் கை தட்டுறாங்க. என்னையா எத்தனை பேர் தலை பாடி வைத்தான் ஒட்டக்குத்தன். எப்படி வர்றாரு?
பிக்கா முக்கா விட்டா உப்பை எக்கான பை தொக்கான சொல்ல பாடத்தீவு தர்த்திரியம் முடிச்சவன் அப்படியே பாருனே அதுதான் மணியா அப்படி பாடலையா பிக்கா முக்கா விட்டா உப்பை எக்கான பை தொக்கான சொல்ல ஒக்கா மக்கா உன்னை தூக்கி போட்டு பொளக்கா என்ன வரலாம் ஏய் படிச்சிருக்கியா இல்லையா படிச்சிருக்கேன் தெரியுதுல தெரியுது. சொல்ல வேண்டியதானயா சொல்றேன் சொல்லுவியா சொல்றேன் சரி விடியா ராமாயணம் வேணாம் வேணாம். மகாபாரதம் வேணாம் வேணாம் இடத்தை பற்றி பேசலாம் பேசுவான் இடத்தின் பெயர் என்ன வேலிமலை சாரல் இல்ல கேள்வியை முடிக்கிற ஆட்களை பட்டு அடிச்சுட்ட இந்த அவன் சொல்லி படிச்சு போய் அப்புறம் என்ன ஏன் இவர் முறைச்சுக்கிட்டே பாரு எப்பவுமே சரி வேலிமலை சாரல்னு சொன்னீங்களே ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தாலும் தெரியுமா வேள்வி என்றால் யாகம் நடத்தக்கூடிய ஒரு முனிவர் வந்ததனால் இங்க யாகம் நடத்தினா அதுக்கு பேர் வேலிமலை சாரல் ஏன் உண்மையிலே அறிவாளி தானா அப்புறம் தூக்குவாளியா மம்பகாளியாவா ஏன்னா உண்மையிலே உன்னை சாதாரண நினைச்சிட்டப்பா கோமாளி அப்படித்தான் இருப்பேன் இதுதான் மிக சிறந்த அறிவாளிக்கு எடுத்துக்காட்டு ஆமா. என்னதான் நகைச்சுவை பேசினாலும் கூட அந்த விளக்கத்தை முறையா சொல்றீங்க மத்தியலா மன மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா ஒரு அறிவுபூர்வமானவர்கிட்ட இப்படித்தான் பதில் வரணும் ஏன்னா கேட்பது என் கடமை சொல்வது எங்க கடமை உங்க கடமையை காப்பாற்றணுமா இல்லையா கேட்பது யார் கடமை உங்க கடமை ஏன் கடமை கேட்கலாமா கேளுங்க ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள் உங்களை போன்ற முனிவர் வந்து இங்க மலை மேல யாகம் நடத்துறதுனால் யாகம் நடத்துற மலை வேலிமலை சிறப்பான அர்த்தம் 33 கோடி தேவர்களும் 47 ரிஷிமார்களுமே வேற எங்கேயும் போனாங்களா எங்க போல எங்க வந்தாங்க வேலிமலைக்கு என்ன பண்ணாங்க யாகம் யாகத்தின் மறுபெயர் என்ன வேள்வி. வேலிமலை வேலிமலை அப்படித்தானே முடிஞ்சு. ஏன் சிரமப்படுற ஆமா கேட்பது என் கடமை சொல்வது என் கடமை அப்ப நான் கேட்டா கேளு சொல்லுவேன் சொல்லுவீங்களா ஆமா. கூறுங்கள் பார்க்கலாம் ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள் இங்க ஒரு ஓன நின்றானே எங்க அது வேலிக்கர் வகை போயிருச்சு நீங்க பதில் சொல்லுங்க ஏன் வந்தாங்கன்னா இங்க தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியுங்களா? தெரியும் சவடால நிக்கிறேன் இல்ல ஏன் இங்க ஒரு நான் ரெவடியா இருந்தா வக்கீல வச்சு காப்பாத்து கேட்பது யார் கடமை என்னுடைய கடமை சொல்வது என் கடமை 19 புராணங்கள் எப்ப இந்த சபையில என் சகல காலிசு எங்க அண்ணன் ஒரு புராண புயல் இலக்கிய இடி வசன மேதை கவிச்சுடன் மோதி பாரி சொன்னாரோ எனக்கு தெரியும் மறுபடியும் வந்துருச்சு கூறுங்கள் ஏன் வேலிமலைக்கு வேலிமலை உங்களை போன்ற முனிவர் வந்து இங்க வந்து ஆலப்புழா கல்ல எடுத்து ஏய் அப்படிலாம் கதை இல்லையே செங்கப்புள்ள செங்கக்கல் அதுவும் ஏதோ இல்ல. ஒண்ணு வச்சாங்க வேல் சரி சொல்லுங்க வச்சாங்கல்ல வச்சு யாகம் நடத்தினால யாகத்துக்கு மறு வேறு வேள்வி அப்படி நடத்தினால அது வேலிமலை சாரல். அப்படித்தானையா ஏன் சிரமப்படுற பரங்கிமலை என்ற மலை உண்டு கேள்விப்பட்டீங்களா ஆமா சென்னை பக்கத்துல இருக்கு ஆமா. என்ன மலை பரங்கி மலை ஏன் பரங்கிமலை ஏன் பிரிங்கி மலை பரங்கிமலை ஏன் அங்க பரங்கிக்காய போட்டு புடுங்கி வெஞ்சனை வச்சாங்க பேசாம இருக்கியா எங்கிட்ட மழை வந்தா சரி அது அப்படி இல்ல பிரிங்கின்ற முனிவர் தவம் செய்கின்றார் ஓ மும்மூர்த்திகளுக்கு சாபத்தை கொடுத்துட்டமே சாம்பலை போட்டா சாம்பல சாபத்தை கொடுத்து விட்டமே என்ற மன வேதனை அடைந்து தவத்தை அந்த சாபத்தை போக்குவதற்காக தவம் என்றார் பிரிகி அமர்ந்ததால் பிரிகிமலை 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 என்ன மலை அதே பரங்கி மலை அப்ப பரங்கிமலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்ற பொழுது உங்கள் மலை என்ன மலை டேய் வாடா போயிரும் பெருங்குட லூசார பாப்பலாம் கையில பாய போம்டா தெரியாதா தெரியும் தெரியுங்களா தெரியும் பரங்கிமலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்ற பொழுது உங்கள் மலை என்ன மலை வேலிமலை கேட்பது என் கடமை சொல்வது என் கடமை கேட்டா சொல்லுவீங்களா சொல்லுவேன் சொல்லுங்க ஏன் வேலிமலைக்கு வேலிமலை என்ற பெயர் வைத்தார்கள் இங்க வந்து கொத்தனார் ஜாலத்து மேல ஏறும் போது அப்படியே தூக்குண்டற கீழே வந்து டேய் கலையரங்க கட்டுறதை கேட்கல வேலிமலை இருக்குல்ல அதை கூறுங்கள் இங்க உங்களை போன்ற முனிவர் வந்து யாகம் நடத்துறதுனால அது வேலிமலை சாரல் அப்படித்தானையா வேள்விக்கு மறு வேலு இதுக்கே சிரமப்படுற யாகத்துக்கு மறு வேலு வேள்வி படிச்சிருக்கீங்க அப்புறம் என்ன படித்து விவரத்தை தெளிவாக கூறுவதற்கு என்ன என்ன தயக்கம் ஏன் தயங்குற ஏ நார்த்தாமலை என்ற மலை உண்டு கேள்விப்பட்டீங்களா ஏன் நார்த்தாமலை நாத்தங்க ஊறுகாய போட்டு உப்புலிட்டாங்களாம் நார்த்தங்க ஊர்ல உப்புண்டு ஏய் நார்த்தங்க மலை இல்லையா நாரதர் அமர்ந்ததாள் நாரதர் மலை நாரதர் மலை நாரதர் மலை நாரதர் மலை நாரதர் மலை இன்னைக்கு அது என்ன மலை நார்த்தமலை அப்ப நார்த்தாமலைக்கு அர்த்தம் இருக்கிற பொழுது உங்கள் மலை என்ன மலை முன்னமலை அன்னமலை என்ற மலை உண்டு இதுதான் படிச்ச அறிவலை எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க அன்னமலை ஏன் அன்னமலை கர்ணன் மூலோகத்திலே அன்னதானம் செய்யவில்லை சொர்க்கத்துக்கு போறேன் பசிக்குது இந்த சொல்றேன் ஏன் உனக்கு பசி தீரணும் அப்படின்னா நீ பூலோகத்துக்கு போ 7 நாள் தங்கி இருந்து அன்னதானம் விட்டு வா என்று சொன்னதால் கர்ணன் அன்னம் போட்டா அன்னதானம் விட்ட மலை இன்னைக்கு அது என்ன மலை அன்னமலை அப்ப அன்னமலைக்கு அர்த்தம் இருக்கும் பொழுது ஓ மலை என்ன மலை வேலிமலை அர்த்தம் தெரியுமா இருக்கு கேட்பது என் கடமை சொல்வது என் கடமை கேட்ட சொல்லுவீங்களா நல்லா சொல்லுவேன் சொல்லுங்கள் ஏன் வேலிமலைக்கு வேலிமலை வேலிமலை ஏன் வேலிமரம்னா இங்க 2 பேர் செம்பரியாட்ட ஜனக்கி போட போயிருக்காங்க செம்பரியாட்ட சனைக்கப்பட போன கதை இல்லையே இதுயா ஒரு தடவை சொன்ன விடுங்க நல்லா ஒரு புராண புயல் ஒரு இலக்கிய இடி ஒரு வசனம் இப்படியா பதில் சொல்றது
ஐயா ஒரு ரோட்ல போயிட்டோம்னா வழியை சொன்னா போக வேண்டியதே. ஆமா. திருப்பி 70 தடவை வந்து அட்ரஸ் கட்ட என்னை லூசு போய் நினைச்சேன். என் கேள்வி தப்பா? இல்ல தப்பு கிடையாது. தப்பு வேலிமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். யாகம் நடத்துறவங்க முனிவர்கள். முனிவர் வந்து யாகம் நடத்துறதுனால யாகத்துக்கு மறு பேர் வேலிமலை. அம்புட்டாயா? இவ்வளவுதானே. இதுக்கப்புறம் இதை பத்தி நான் பேசணும் உங்கள்ட்ட. பேசவே வேணாம். அவ்வளவுதான். ஆனால் பிரான்மலை என்று மலை உண்டு. ஆமா. ஏன் பிரான்மலை? எம்பெருமான் சிவபெருமான் அந்த மலையின் மீது காட்சி கொடுத்தாரா? அப்ப திருஞான சம்பந்தர் சொல்றாரு, இது சாதாரண மலை இல்ல, இது எம்பிரான் மலை. இது எம்பிரான் மலை. எம்பிரான் மலை என்பது மருவி. இன்னைக்கு அது என்ன மலை? பிரான்மலை. பிரான்மலை. அப்ப பிரான்மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்கின்ற பொழுது உங்கள் மலை என்ன மலை? இந்த நாடகம் முடிய 3 வருஷம் ஆகும். ஏன்னா கைகளை பாய் போகும். இது சரிப்பட்டு வராது. புரியலையே. இல்ல இந்த மலை தான் வேள்வி. ஏய் மலை ஓ மலையா ஏன் மலையா? எவன் மலைனே தெரியாம இங்க தாசிலார கூட்டு வந்து கேட்பான். ஏரியா வேலிமலை. ஒரே அர்த்தம். வேலிமலைக்கு எதற்காக வேலிமலை என்று பெயர் வைத்தார்கள்? எங்க அப்பாவை கூட்டு வந்து கேளு. என்னை விடு. புராண புயல், இலக்கிய இடி, வசன மேதைனாக. அடே காக்கடா இங்க வாடா. என்னை ஏய் விட்டு. எங்க அண்ணன் சொன்னாரு, மணியனே நீ பேசி பாரு தம்பி, எங்க அண்ணன் 19 புராணத்தை முறையாக படித்தவர்னு. ஐயா புராணத்தை விடு. நீ என்ன குன்றமலை கொண்ட மலை உண்டு. ஏன் முருகனுடைய வாகனம் மயிலாகப்பட்டது. கருடைய விழுங்கு. அப்ப சாபம் கொடுத்தாராம், எப்ப என் அனுமதி இல்லாமல் நீ விழுங்கினாயோ நீ பாறையாக போவாய், குன்றாக போவாய் என்று சாபம் வழங்கியதால் அன்று குன்றாக அமர்ந்ததால் அது என்ன மலை? குன்றமலை. அப்ப குன்றமலைக்கு அர்த்தம் இருக்கின்ற பொழுது உங்கள் மலை என்ன மலை? ஏய் நீ கொஞ்ச நேரம் பேசினா ஒண்ணுக்கு வந்து வரண்டா வாடா. இந்த ஆளு போய் தொலை மாட்டா. என்ன மலை? பேச நிறுத்தியா. இந்த மலை தான். இலக்கிய இடி நாகல, வரலாற்று மேதை நாகல. ஆமாங்கய்யா. அப்ப சொல்ல வேண்டியதானே? சொன்னவன விளந்துக்கு கடி என்ன எதுக்கு போட்டு இதுன்றேன். சொன்னவன் சொல்லிட்டு போய் படுத்துக்கிட்டியா உள்ள. நான் ஆலோசனை போட சொல்லும் பொழுது திமிரா ஆணவமா இவன் சொல்லி நம்ம சோப்படுறதா அப்படின்னு திமிரா உள்ள உட்கார்ந்துருது இல்ல. நான் உட்கார்லங்க. நான் வெளியே போயிட்டு வந்தவங்க. அவன் தாங்க சூத்து ஊத்தி படுத்துக்கிறேன். வெளியே போயிட்டு வந்தீங்களா? அப்ப ஆணவமாக திமிரா மண்டக்கணமா உள்ள உட்காரலையா? நான் கோமாளிங்க. நீங்க சிந்திக்க வைக்கவும் கிருப்பா நின்ற எதை வேணா பேசி பாருனா பேசி பாரு. நீ அது எல்லாத்தையும் ஏய் விட்டு அந்த ஓனே போயிட்டா பாரு. அப்பா. மத்த ஜாமியார்னா 800 தடவை நடப்பேன். உங்களை பார்த்து விட்டாய். அதே மருதமணி. அப்ப அது வேணாமா? உங்க பேர் கழுகுமலை என்ற மலை உண்டு. ஏன் எம்பெருமா முருகப்பெருமானுக்கு மகாவிஷ்ணு வாகனம் கழுகாகப்பட்டது. அன்று வாகனம் அமர்ந்ததால் மகாவிஷ்ணுடைய வாகனம் கழுகு அமர்ந்ததால் இந்த ஒரு கேள்விக்கு நீ பதில் சொன்னியா? ஜெயிச்சுட்டேங்கிற. அடே வாடா. நச்சினை குறுந்தொகை 500 பத்தித்துப்பட்டு பரிபாடல் கள்ளித்தொகை அகநானூறு புறநானூறு 8 தொகை பேசுமா? திருவுருளாட்டுப்படி பொட்டநாட்டுப்படி சிறுபாலாட்டுப்படி பெருமாநாட்டுப்படி மதுரை பாட்டு முல்லை காஞ்சி பட்டிரபாலை மல்லை வழங்கலாம் 10 பாட்டு பேசுமா? எதனா பேசுவா? எதுவும் பேச வேண்டாம். பேசுன புராண புயல் இலக்கிய இடி. உன்னை வம்புக்கு வந்தடா. இந்த காட்டுல உங்கள மாதிரி முனிவர் சோப்போட சொல்லும்போது சோப்போடலையே. ஐயா நாளைக்கு சாம்பு கூட போட்டு விடுறேன். பேசாம இரு. டேய் இந்த ஆளு வந்து நம்மளோட பெருங்கொண்ட லூசரா. வாடா போயிரும். பெருங்கொண்ட லூசா? டேய் இல்ல இல்ல பெருங்கொண்ட ஞானின்னு சொல்லவனே. கேளு என்னை பத்தி வார்த்தை. உங்க பேரு நாரத மகரிஷி. வாடா போ. சந்தேகமா இருக்கா? நாரையண்டா தண்ணீர் தருகின்ற பிறப்பு 12 ஆண்டுகள் மழை பெய்யாத நாட்டில் நாரையண்டா தண்ணீர் தருகின்ற பிறப்பு 12 ஆண்டுகள் மழை பெய்யாத நாட்டிலே. டேய் வேவ அத கொண்டு நிக்க வைடா. உன்னை மைக்கல வேலைக்கு போச்சு நிக்க வாடா. அந்த ஆளு வாயை முத்தா. வாயை முறான மைக்க தூக்கிட்டு எங்க வரே? நாரத மகரிஷி. அப்பாடா. உங்க வேலை கலகம் செய்வது. அருமையா. நீ உன் வாயை வச்சு சும்மா இருக்கியா? அங்க போட்டு கட்டி கரையேறும் போது உள்ள போய் உட்கார்ந்துட்டா சூத்து ஊத்தி பழைய போய் வாங்கி போட்டு வரேன். என்ன உனக்கு அவருக்கு சண்டையா? ஐயோ என்ன சொல்லி விட்டுக்கலாம்ல முதல்ல. அப்படின்னா வந்து காப்பாத்துறேன் தம்பி. போப்பா நீ பொத்து பாக்கிட்டு போ. வேற ஏதேனும் வேற எதுவுமே இல்ல. உங்க அப்பா வந்து வெள்ளை களி உடுத்தி வெள்ளை படி மூண்டு வெள்ளை அரியாசனத்தை வச்சிருப்பார். அம்மா அதை எங்க அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே அதே வெள்ளை தாமரையில வெள்ளை சேலை கட்டி என் தாய் அப்பா பிரம்மா. போதும் போதும்டா. இங்க வந்த நோக்கம் கலகம் செய்வதற்காக. நீ எதையும் செய். ஜம்ஜா கூட செய். டேய் ரொம்ப நேரமா ஒரு சத்தம் சோன்னு கேட்டுச்சு. ஏன் சம்பந்தம் இல்லாம சிரிக்கிறாப்ல அவரு? சோண்டு எடுத்தா சொருண்டு எடுத்தா சொருகின்ற சத்தம் கேட்கும். ஆளுநர் சோவென்று தானே கேட்கும். சோன்னு டேய் வாயை வச்சுட்டு சும்மா இருடா.
ஓ சொரு என்று அன்று அருவி கொட்டியதை காரணம் என்ன? எம்பெருமா சிவனுடைய சிரசிலிருந்து கங்கை அருவியா கொட்டினார். எதற்காக? பகிர்தல். கங்கையை பூமிக்கு கொண்டு வருவதற்காக 16,000 ஆண்டுகள் தவறு செய்தார். அவன் தமத்தின் மகிமையால் சிவபெருமான் தன் கங்கையிலே சடா முடிந்து கங்கையை சொர்ரு விட்டாரே. சாமி அறியா புள்ள தெரியாம தூக்க வச்சுல பேசி விட்டியா, மன்னிச்சுக்கிறேன். கதை படிச்சிருக்கார் போலயே. ஐயா சடச்சடன்னு கேட்டான் சரி, சொருன்னு கேட்டான் சரி, புளிச்சுன்னு அடிச்சான் சரி, பேசாம இல்ல. டேய் இருடா, ஏன்டா ஓடுது? அண்ணே சாமி சோடா சூகரும்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கவட்டுக்குள்ள விடுவானாடா. இருடா. அப்ப அதுவும் இல்லையா? சாமியை பார்த்து தூக எறும்புன்றியா? தூக எறும்புக்கு வழக்கம் சொல்லுவாரு. என்ன அப்படி சாமி பார்த்து தூக எறும்புன்றா? இங்க வா, உன் புருஷன்ட்ட நீ நில்லு. டேய் டேய். அப்ப இந்த சத்தத்தின்கான காரணம் என் தங்கச்சி வள்ளி. 2 சத்தம் கேட்கிறதே அப்பா. இன்னொன்னு ஆள். உங்க ஆளா? 2 பேர் இருக்கீங்க. இதுல யார் ஆள்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆளுக்கு டோக்கன் 1 ரூபாய் சுண்டி விடுவான். தலை விழுந்து அவன் போவேன், பூ விழுந்த நாங்க. என்னடா அது? தலை சுண்டி வை. ஒருவேளை இந்த பூலோகத்தையே வரல அப்படின்னா நான் போலாமா? நீங்க போலாம். எவ்வளவு பேசுவான்? எவ்வளவு பேசுறியா? ஏய் ஏய் இங்க வா. என்ன எவ்வளவு பேசுறீங்க கேக்குற? ஆள் வளர்ந்தாளா இருக்காரு. கோடி கோடியா கொட்டி கொடுப்படா. என்ன பத்தி கேக்குறியா நீ? என்ன எவ்வளவு வேணும் உனக்கு? கோடி கோடியா கொட்டி கொடுக்குறேன். கோடி கோடியா கொட்டி கொடுக்குறாராம். இங்க இவ்வளவு சண்டை நடக்குது. ஒரு ஆள் ரவுண்டுக்காரன் பூரி தின்னுட்டு உட்காந்துருக்கான் பாரு. அமலையும் கொம்பலையுமா நாட்டாம் படத்துல. எவ்வளவு வேணும் கேளு. சாமி கோடி கோடியா கொட்டி கொடுக்குறாராம். எவ்வளவு வேணும்? நவரத்ன மாளிகை வேணுமா? பாரிஜாத தோட்டம் வேணுமா? நாங்க ஒரு நாள் சந்திச்சாலு ஊரம் ஒரு 300 தர்றேன், உடனே தர்றேன். என்ன வேணும் கேளு. ஒரு 8000 ரூபாய் கொடுங்க. வெறும் 8000மா? ஏண்டா கோடி கோடியா கொட்டி கொடுக்குற 8000 கேக்குற? ஆனால் நான் யார் தெரியுமா? யாரு? ரிஷி, மகரிஷி, தேவரிஷி, ராஜரிஷி என்கின்ற பட்டத்தை பெற்றிருக்கேன். இந்த தொகை கொஞ்சம் அதிகமா தெரியல, கொஞ்சம் குறைச்சுக்குங்க. தர்றேன், கோடி கோடியா கொட்டி கொடுக்குறேன். குறைச்சுக்க. எதையா குறைக்க சொல்ற? கொட்டிட்டு கொடுப்பாரு ஒருக்க. ஐயா நீ ஒண்ணும் தர வேண்டாம், நீ சும்மா குறைச்சு கேள்ற தர்றேன்டா. ரூம் வாடகையில இருந்து சைடிஸ் வரைக்கும் நாங்க ஏத்துக்கிறோம். நீ சும்மா கூட போ. சும்மாவா? இதைத்தானே நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அழைத்து பாருங்கள், பார்க்கலாம். நாராயா என்னை நம்மளோட பெருங்கொண்ட பிச்சைக்கா. ஒருத்தர் ரேட்டெல்லாம் பேச முடியாது இருக்கடா. இங்க வாடா, நான் வரல. கொஞ்சம் வாடா. மத்த ஜாமியார் நாரதர் வந்தா 400 தடவை வருவேன். இருந்தாலும் பேசுற பேச்சுலயே உனக்கு உள்ள வந்து பிக்ஸ் வந்துருச்சா, உதஞ்சு கிடந்தியா? இல்லையே, அவர் என்கிட்ட எதுவும் கேள்வி கேட்கலப்பா. கேட்டதே ஓட்டுதானடா. கேள்வி எனக்கு கேட்டாதான் மட்டும். கண்ணே கண்ணே வெள்ளையம்மா. அது கட்டபொம்மு நாடகம்டா. ஒரு நாளும் வராத நித்திரையும் வருகுதே, என்ன செய்வேன்? அடியிலே செய்தி சொல்லி அவனைய செய்தி சொல்ல வந்த வருதோ. எனக்கு செய்தி சொல்ல மன்ன வருதா, சொந்த சொல்லி நெத்தியில் குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. சேல மேல சேல வச்சு செவத்த பட்டு ஊற வச்சு ஊரு மிச்ச கை பிடிக்க ஒரே ஒரு உத்தமரு வீரபாண்டி தேரெடுத்த சிங்கந்தா ராமர் என்னதல்வர் என்ன மாமி மனசு தங்கந்தா மாமாவே நீ வேணும் 7 ஜென்மந்தா ஆடிகள செய்தி சொல்லி அவனுக்கு தேடி வச்ச செய்தி சொல்ல மன்ன வருதா, எனக்கு செய்தி சொல்ல மன்ன வருதா, சொந்த சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவர் மன்னவருதா, அழகு மன்னவர் மன்னவருதா. எதுக்கு கூப்பிட்டீங்க? அதுக்கா பொம்பளையா இருந்தா கட்டி ஏறி போ. அந்த ஆளு கேட்கும் போது உள்ளே படுத்துக்க. சும்மா கூப்பிடுறீங்க. நாரத மகரிஷி எங்க வந்திருக்கிறார். இருக்கிறார்? சாமி அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதம் வாங்க. வா எப்படி? வா அப்படி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வேளாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மணிக்கு வேளாமா, இந்த பொம்பளையே காத்தப்பட்டு தடிக்கு வேளாமா. நானும் மறந்தாச்சா, காத்தோடு காத்தாக பறந்து
நேத்தாங்க ரேட்டு பேசியிருக்கான். என்ன அட்வான்ஸ் வாங்காம நீ என்ன தவிக்கிட்டே போற? டேய், என்னைய பத்தி இந்த பிள்ளை சொன்னியா சொல்லலையா? சொன்னேன். நான் ஒரு முற்றும் திறந்த முடிவுன்னு சொன்னியா சொல்லலையா? அதான் திறந்துட்டு வரதேன்னு சொல்றேன். நான் ஒரு ஒழுக்க சீரன்னு சொன்னியா சொல்லலையா? எல்லாமே சொல்றதுக்குள்ளே அவ வாட்டுக்கு அவசரம். ஒழுக்க சீரன் என்ன செய்யற? என்ன செய்யறையா? என்ன செய்யற? டேய், ஒழுக்க சீரன்யா தனி மனித ஒழுக்கம். அதுக்கு தானே ரேட்டு பேசினேன். எனக்கு ஒன்றும் புரியவில்லையப்பா. புரிஞ்சதுனாலதான் வாடா. வாழ்க பல்லாண்டு சிறப்பாக வாழ வேண்டும். 16 பெற்று பெருவாழ் வாழ வேண்டும். காசு வாங்கியாச்சான்னு கேட்டீங்களே, எதுக்கு காசு? இல்ல உனக்கு புத்திமதி சொல்றதுக்காக ஒரு யாகம் வளர்க்க சொன்னேன். என்ன யாகம்? இந்த வேலிமலையில இதே போலதான் ஒரு மலை இருக்கிறது. ஐயா எப்போதும் மலையை பூரா கலாண்டுட்டாங்க பேசாம இருக்கு. அப்ப வள்ளியை சந்திக்கலாமா? ஹாஸ்ய விளங்கலாமா? அழைத்து வர பார்க்கலாம். நாராயண, என் தங்கச்சி என்ன வாடு வர போதோ? ஒரு மலையை வெட்டி அந்த ஆளு போ. ஏய், எல்லாத்துக்குமே இங்க பில்லு போட ஆள் வச்சிருக்காண்டா. பேசாம இருக்க. தொடைய தொட்டு அவர் ரேட்டு, இடைய தொட்டு அவர் ரேட்டு. தங்கச்சி என்ன இவன் போய் புழங்கிட்டானா? நீ என்னடா இது எக்ஸ்ரே எடுக்க போனியா? வந்ததுக்கா? பாவம், ஏங்க என் அம்முக்குட்டி அடிக்கிறீங்க? இது அம்முக்குட்டியாக்கு ரசுக்கு பாக்கிட்டு மாதிரி இருக்காங்க. என்னங்க? தங்கச்சி அம்மா, அதே ஏமாடுவ பிடிக்கிறேன். ஐயோ, யார் யா கொலுசு எடுத்தது? கொலுசுதான் மௌனமாகுமா, மவுசுதான் பேசுமா. நிலவ மூடுமா, மவுசுதா குறையுமா, நித்தி சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாரே நான் தானே, அத்திமர பூ அச்சப்படுமா, பக்கத்தோட யாரு நீதானே, தாளம் பூவுல வீசும் காத்துல பாசம் தேடி மாமாவா, முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்தில சேல விட்டு விட்டு போறா. காலிலே போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுதே, கழுத்துல போட்ட தாளிதான் காவியம் பாடுதே, வந்த வாசமலே கண்ணங்கலையாத ரோசாவே, அத்திமர பூவு அச்சப்படுமா, பக்கத்தோட யாரு நீதானே, பாதி பேச்சில வாங்கும் மூச்சில தேரோரேசா சூடேற, முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்ட, வெக்கத்தில சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட, உள்ளத்தில நீதானே உத்தமிவன் பேதானே, ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே, ஒரு நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே. ஏய், ஏய், ஏன் ஜீவஜமாதி அழைப்படாதா? டே, இது குறிஞ்சி நிலமா? குமாரலாஜாவே ஆதாவே. தங்கச்சி நம்ம இடத்துக்கு இடத்துல இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனவே கலகலகலன்னு இருக்கே, என்ன காரணம் அண்ணா? அண்ணா, எனக்கு அப்பா சொன்னாரு நம்மள காவலுக்கு போக சொல்லும் பொழுது, அம்மா வேலிமலை சாரலுக்கு காவலுக்கு போறீங்க. என்ன சிரிக்கிற அப்படி? அந்த வேலிமலையிட்டே இப்ப கொலக்கேசி ஆய தெரிஞ்சு பேசாம இரு. அண்ணே, நீ வேலிமலைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு தெரியுமா? ஏத்தாய் சிறப்பு இருக்குதா நீ சொல்லு. முருகா. இந்த பாரு, பூப்பண்ணி நீராட்டு விழா நடத்துறா அவன். ஏய், நெஞ்சு கட்டி நீ எனக்கு தோழியா இல்ல அதுக்கு தோழியா? வாடிங்க.
என்ன இது அதுக்கு வாங்கி அதோட கப்ளிங் எதிர்பார்க்குதான். வாங்கிட்டு இங்க போங்க. நாரத மகரிஷி வந்திருக்கிறா. நாரத மகாமுனி நம்ம தேடி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? நீங்க பாத்து பாவம் என் தங்கச்சி என்ன வாடு வருத்த போறா. ஏன் அப்படி சொல்றீங்க? மோசமான ஆளா இருக்காப்ல. யாரு? சுத்தி சுத்தி நம்ம போனோம்னாலும் வழி கேட்டுட்டு ஊருக்கு போயிருவோம்ல. ஆமா. அந்த ஆளு இந்த மலையை விட்டே போலத்தான் 1/2 மணி நேரமா. மலையை பத்தி 1/2 மணி நேரத்துக்கு பேசுறாரா? அப்படி ஒரு பேச்சாளரா? அப்படி ஒரு திறமை வாய்ந்தவரை நான் பார்க்க வேண்டுமண்ணா. முனிவர் என்ன நான் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. இவ்வளவு நாள் நீ அண்ணன்னு கூப்பிட்ட நான் ஓடியாருவேன். இன்னைக்கு வந்து அந்த ஆள் பேசும்போது அண்ணனு கூப்பிடாத. ஆபத்துன்னு அண்ணனு கூப்பிட்டா நீங்க வரணும். நான் தேவைப்பட்ட ஒரு காது ஊத்து நான் போறேன். இந்த கதிமதியை பத்தி அங்க ஆமா இங்க நம்ம அடிச்சுக்கு சாகுறேன். அவங்க வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடுறாங்க. அண்ணே மருதமணி வாப்படி. இங்க வா. ஏண்டி சக்காத்து மலை நீ என்ன பண்ற? இங்க என்ன நடக்குது? நீங்க என்ன தனியா என்ன நாடகம் அது நடத்திக்கிறீங்க? கோழியரை நினைச்சு காத்த குடலாம் இங்க நினைக்கிறேன். பேச விடு. அவன் ஒன்னையே குடஞ்சிருவான். போ. தங்கச்சி நான் சொல்றேன் கொஞ்சமாவது உங்களுக்கு புத்தியில ஏறுதா ஏறலையா? கோவப்பட என்ன? என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா உங்க 2 பேரும் எங்களோட காவலுக்கு துணைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. நீங்க இந்த பிள்ளை பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியறீங்க. சரி தங்கச்சி கூப்பிடுதே என்னன்னு கேட்போம். என்ன விஷயம்னாலும் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா நீங்க கொஞ்சமாவது? நான் இன்னைக்கு தங்கச்சின்னு சொல்ல மாட்டேன். ஏன் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளை அமையணும் என் தங்கச்சி பேரையே சொல்ல மாட்டேன்னு விரதம் உங்களுக்கு? அண்ணா எப்படி ஒரு அண்ணனா இருக்க? உனக்கு இது என்ன இருக்கா? உனக்கு அப்புறம் வந்தது எப்படி தங்கச்சி மேல பாசமா இருக்கு? உனக்கால அம்மா மேல அக்கறை இருக்கா? நான் இல்ல வந்து தங்கச்சின்னு சொல்லவே மாட்டேன். இருடி என்னடி இருந்தா வாங்கிக்க குடுத்தா வாங்கிக்கடி. இருந்தா வாங்கிக்கன்னா இங்க ஒண்ணும் இல்லையா? அந்த கழுத்துல எதுவுமே போட்டு வரலையே. இந்த காட்டு தரவா? ஏய் தங்கச்சிடா முருகட்டவள. உனக்கு தான் தங்கச்சி. தங்கச்சி சூப்பர் பிகரா இருக்கு. சீ கர்மம் முடிச்சது. நான் உனக்கு என்னடா வேணும்? நான் உனக்கு எனக்கு மச்சான் இல்ல. ஏதே ஏத்த என்னை மச்சான் தாத்தா. நான் கேட்குறேன் அராதானே நீங்க எனக்கு என்ன வேணும்? அண்ணன் வேணும். நான் உங்களுக்கு தங்கச்சி வேணும். ஏன்டா எல்லாம் குழப்பறிய? எனக்கு யார் என்ன வேணும்? உனக்கு என்ன முறைன்னு தெரியல. நீ எனக்கு அண்ணன் வேணும். நோ ப்ராப்ளம். ஏய் நான் உனக்கு தங்கச்சி வேணும் எரும மாடு. தங்கச்சின்னு சொல்ல என்ன கூட பிறந்து கொள்ள அந்த வச்சு. பொறுமை பொறுமை ஸ்ப்ரே அடிக்குது பொறுமை. இன்னொரு தடவை தங்கச்சிங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசுறா அண்ணன்னு பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு. தங்கச்சின்னு சொல்லவே மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஐயோ ஸ்ப்ரே அடிக்குது பொறுமை. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏய் நான் குழந்தை யாரு? இந்த புள்ளைய பேசுறீங்க அவத்துக்கிட்ட. தங்கச்சி நல்லா இருப்பீங்க. சாமியை கூட்டிட்டு வாங்க. கூட்டி வரவா? நான் பேசுறேன். நான் வரலானே. சாமி அடே மருதமணி வேலி ஓன மாதிரி இருந்துக்கிட்டு என்ன சேட்டை பாரு. வணக்கங்கிட்டே சுவாமி. தங்கச்சி அண்ணே எப்படி ஒரு சாந்தமான முகம், எவ்வளவு அமைதியானவரா இருக்காரு. அண்ணே சொல்ல வராரு என்னதான் கேப்பமே பொறுமை. இல்ல பிள்ள ஒரு குழந்தை தொட்டில இருந்தா எப்படி இருக்கும் முகத்தை பாரு. பால் குடிக்கிற பூ முகம். ஒரு நொடி ஒரு முகத்தை பாரு. அச்சா பாரேண்டி எவ்வளவு அழகா அமைதியா எவ்வளவு சிரிச்ச முகமா. ஆமா ஆமா பால் வடியுதா? ஆமா ஏய், ஆமா. பால் வடி முகம்னா அழகு குழந்தை போன்றவர்னு சொன்னேன். ஐயோ சாரி. வரவேற்பு கொடுக்குறேன். எல்லாரும் கொடுப்போமா வரவேற்பு? எல்லாம் சேர்ந்து கொடுப்போம். நல்லா குடு. நீ மட்டும் தான் கொடுக்கணும். 4 பேர் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். அது எவ்வளவு அமைதியா சிரிக்க முடியாம நிக்கிறாரு. ராகவனே ஐயோ அம்மா சாமி வருது. ராகவனே ரமணா ரகுநாதா பார்கடல் வாசா ஜானகி நேசா பார்கடல் வாசா ஜானகி நேசா பாடுகின்றேன் பரம் தா ராகவனே ரமணா ரகுநாதா. எல்லாம்
வைதேகிநாதா வடமலை ராஜா வைதேகிநாதா வடமலை ராஜா ஆனந்தா அன்பைத்தா வணங்குகின்றேன் சுவாமி. சுத்துறது போது நிப்பாட்டுங்க. ஏமா அவர் என்ன வயசுக்கு வந்திருக்காரு சடங்கா சுத்துறோம் ஏமா அப்படி சுத்த சொல்லிட்டே இருக்கீங்க? சுவாமிய சுத்துங்கன்னா எவ்வளவு அறிவு 3 பேரும். எதை சாப்பிட்டீங்க 3 பேரும்? உன் முகத்தை பார்க்கலே எனக்கு தெரியுது. எனக்கு முன்பதாக அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசைகள் பெற்றதை எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களே என் இருப்பிடம் தேடி வந்தவுடன் அளவுகிறத மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மை பெறுகிற தாமர ஒழுகுதல் வன்மொழியில் எல்லாம் தலைகின்ற பொன்மொழியின்படி தம்மை விட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிகச் சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள் அண்ணன் தோழியர் இச்சிறியவளுக்கும் நல்லாசி கூறுங்கள் சுவாமி. ஒன்னொன்னுதான் கொடுத்து அதாவது ஆதி காலத்திலே சுயம்பரம் என்று நடத்துவார்கள். எந்த ஆண்மகன் வரியா இருப்பாங்க, அதுல பெண் எந்த ஆண்மகனை பிடித்திருக்கிறதோ யாருக்கு யார் பொருத்தமாக இருக்கிறார்களோ அவரை தேர்ந்தெடுப்பார்கள். என்னை பொறுத்தவரை உனக்கு இந்த பிள்ளைக்கு நீ பொருத்தமானவ இல்லை, இவர் தான் பொருத்தமானவர். இருவரும் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கை ஈடுபடுவதை நினைக்கின்ற பொழுது இருவருமே 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். மாலை மாற்ற வேண்டியதுதானே உன்னுடைய வருங்கால கணவருக்கு தானமா. நேரம் அவனுக்கு நீர் கசி வேறு போட்டுருக்கான். பாருங்க, ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கின்றார். சரி, இது வர வேணுமா உனக்கு? எனக்கு உங்க தயவு செஞ்சு கிளம்பிரு. ஏய் போனா போயிருவியா? என்ன வர வேண்டும்? எனக்கு ஒரு வேற வேணா ராமேஸ்வரம் போகணும். அது நல்ல வேன் இருந்தா பிடிச்சி விடுங்க. வேன் கூட வந்துருக்கேன் நானு. ஏய் ஐயா வாங்க. ஐயா உனக்கு என்ன வர வேண்டும்? உங்கள மாதிரி ஆனதான் நீண்ட நாளா பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. மகிழ்ச்சி. ஒரு சின்ன வரம். அப்படியா? கேளம்மா. இந்த ஆள் உட்கார்ந்தா இவரும் நீயும் இணைந்து 16 செல்வம். அதெல்லாம் இல்ல, இந்த ஆள் உட்கார்ந்தா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. இது எந்திரிக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுங்க. இனிமேல் இது எந்திரிச்சாப்புல என்னமா பிரயோஜனம்? அந்த ஜீவ சமாதி அடைந்து விட்ட பிறகு அதனால் இந்த உலகத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏமா சாமி கிட்ட கேக்குற? அது உன் கையில தான் இருக்கு. என் கையில இருக்கா? என்ன எந்திரிக்கிறது அவர்கிட்ட போய் சொல்லணுமா? அபச்சாரம். டேய் நீ ரொம்ப நடிக்கிற. நீங்க வா, குடுக்கிற காசுக்கு மேல நடிக்கிறீ. என்ன வர வேணுமே ஏதாச்சும்? சாமி இதை வேற ஒண்ணுமே செய்ய முடியாதா? வாய்ப்பே இல்லை. ஏன் செய்ய முடியாது? வா வர ஏதாச்சும் கணேஷ் போல மூக்காந்த பேத்து போடா, மூஞ்சி முகர கட்டையும் பாரு. வந்தவர்களை வரவேற்பதும் வந்தவர்களை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு ஏற்றபடி நல்ல வரவேற்பு வரவேற்ற உங்களை வாழ்த்து